தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பொறுப்பில் இருந்து வந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் மாற்றப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக சந்தீப் மிட்டல் நியமனம் செய்துள்ள இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்தில் அதிகாரிகள் அடுத்தடுத்து மாற்றப்பட்டு வருகின்றார்கள். இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளுக்கான மாற்றம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழக அரசினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் மாற்றப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளராக இருந்து வந்த முருகானந்தம் IAS அவர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார். தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டு சஞ்சய்குமார் புதிய தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குநராக உளவுத்துறையில் பொறுப்பு வகித்து வந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் மாற்றப்பட்டிருக்கின்றார். தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளர் சாய்குமார் உடனடியாக பதவியேற்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். வழக்கமாகவே இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு பல்வேறு மாற்றங்கள் இருக்கும், புதிய அதிகாரிகள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றாலும் கூட தலைமைச் செயலாளரே தற்பொழுது மாற்றப்பட்டிருப்பது பல்வேறு வகையில் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள், அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் ஒரு சில காவல்துறையில் உயர்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக சந்தீப் மிட்டல் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அண்மையிலே பொறுப்பு DGP வெங்கட்ராமன் மாற்றப்பட்டு சந்தீப் ராய் ரத்தோர் DGP-யாக நியமனம் செய்யப்பட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் தமிழக சட்டம் ஒழுங்கு காவல்துறை இயக்குநர் அண்மையில் மாற்றப்பட்ட நிலையிலே தற்பொழுது தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளரும் மாற்றப்பட்டிருக்கின்றார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. சாய்குமார் உடனடியாக பதவி ஏற்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்போது தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அடுத்தடுத்து தமிழகத்திலே அந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. தேர்தல் ஆணையத்தின் சார்பிலே அனைத்து அதிகாரிகளும் ஏற்கனவே அவர்கள் பணியில் இருக்கக்கூடிய மாவட்டத்திலிருந்து பிற மாவட்டங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் காவல்துறையில் உயர்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குநராக பொறுப்பில் இருந்து வந்த டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை மாற்றி இருக்கின்றார்கள். பொறுப்பு DGP வெங்கட்ராமனில் மாற்றப்பட்டு சந்தீப் ராய் ரத்தோர் DGP-யாக நியமனம் செய்யப்பட்டிருந்தார். தமிழகத்தினுடைய DGP மாற்றப்பட்ட நிலையிலே தலைமைச் செயலாளரும் மாற்றப்படுவாரா என்ற ஒரு கேள்வி இருந்தது. இந்த நிலையில் தான் தலைமைச் செயலாளரை மாற்றி இருக்கின்றார்கள். தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மாற்றப்பட்டு புதிய தலைமைச் செயலாளராக சாய்குமார் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார். அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் இந்த அறிவிப்பினை வெளியிட்டது மட்டுமல்லாமல் உடனடியாக சாய்குமார் பதவியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் முக்கிய நகரங்களில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய உயர்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அடுத்தடுத்து மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கின்றது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை தமிழகத்திலே வெளிப்படைத்தன்மையோடு சுதந்திரமாக தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதற்காக எந்த விதமான கேள்விகளுக்கு உட்படாமல் அனைத்து தரப்பினரும் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டறிந்து அதற்கு ஏற்ப நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் தமிழக தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே DGP மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டிருக்கின்றார். புதிய தலைமைச் செயலாளர் உடனடியாக பொறுப்பேற்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது.